ஒரு மாதம் முன்னாடியே ஒரு 3 அழகான கண்ணாடி ஜாடி வாங்கினேன். அது கடையில் இருந்திருந்தா கூட அழகாக தூசி தட்டி வச்சுருந்துருப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்து பாழடைஞ்சு போனது தான் மிச்சம். இன்றைக்காட்ட தூசி தட்டலான்னு ஒன்றும் இல்லை, பேச்சம்பழம் போட்டு இல்லாட்டி அது கவர்லேயே எல்லாம் சமாதி ஆயிரும். அப்புறம் இந்த பூஞ்சாடியில் செடியெல்லாம் போட்டுட்டேன். இதுனா தேவையே இல்லாதான், இதுனா என் வீட்டில் வைக்கும் போது இடமே கிடையாது. சும்மா பார்க்க அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டேன். ஒன்றத்தை தூக்கி கடவுள் கேபி பக்கத்தில் வச்சுட்டேன். இன்னொன்று இந்த ஆஸ்தட்டிக்காக இருக்கட்டும், எப்போ ஷூட் எடுக்கிற ஆங்கிள் வைப்போமே அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் வச்சாச்சு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொருள் அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அது நமக்கு கரெக்டாக தேவையாக இருக்குதுங்கிறது தான் முக்கியம். காதல் பிரேக்கப் டயலாக் மாதிரி இருந்தாலும் இது உண்மைதான். அப்புறம் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா பாஸ்தான்னு ஒன்று பண்ணேன். எப்போ பண்ணாலும் அந்த பாஸ்தா கொஞ்சம் போட்டாலே நிறையா வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அது என்னை ஏமாத்திருச்சு. உண்மையாகவே ரொம்ப கம்மியாயிட்டு. அதுவே 2 வாய்க்கு தான் இருந்துச்சு. இதுக்கு ஒரு அணுகொண்டா சைஸில் வெங்காயத்தை எடுத்து வேற வெட்டி தொலைச்சிட்டு எல்லாம் கிண்ண பிறகு பார்த்தா எனக்கு கிடைச்சது வெறும் பாஸ்தா இல்லை, வெங்காய பாஸ்தா என்று. ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது கூட மத்தியானத்துக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணிட்டேன். அது சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ சட்டுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதனால பொறுமையாக கண்ணாடி பார்த்து அழகாக கிளம்பிட்டு இருந்தேன்.